துணிச்சலான பெல்லா மற்றும் அப்பாவி விஸ்கர்ஸ். பெல்லா ஒரு ஆற்றல்மிக்க தைரியமான நாய்க்குட்டி. அழகிய புன்னகையுடன் கண் விழித்தாள். அவளுடைய வால் மெதுவாக அசைந்தது. இன்று ஒரு புதிய நாள். யூ என்றாள். அவளுடைய நண்பன் விஸ்கர்ஸ் என்னும் பூனைக்குட்டி இன்னும் மென்மையான படுக்கையில் சுருண்டு படுத்திருந்தது. குட் மார்னிங் விஸ்கர்ஸ் என்று பெல்லா குரைத்தாள். தூக்கத்திலிருந்து விழித்து குட் மார்னிங் பெல்லா என்று புன்னகையுடன் பதிலளித்து விஸ்கர்ஸ். பெல்லா விஸ்கர்ஸை ஒரு புதிய குளத்திற்கு அழைத்துச் சென்றாள். சூரிய ஒளியில் குளத்தின் தண்ணீர் அற்புதமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வண்ணமயமான மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. விஸ்கர்ஸ் கொஞ்சம் பயந்துவிட்டாள். இந்த குளம் மிகவும் ஆழமாக இருந்தால் என்ன செய்வது என்று கேட்கும் போதே அவளுடைய வால் பதட்டமாக அசைந்தது. கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பெல்லா நம்பிக்கை அளித்தாள். அவர்கள் குளத்தின் அருகே சென்றபோது ஒரு பச்சை நிற தவளை அவர்களை நோக்கி குதித்து வந்து வணக்கம் பெல்லா, வணக்கம் விஸ்கர்ஸ் என்று கூறியது. இந்த குளம் மிகவும் பாதுகாப்பானது. நாம் இங்கு பல சாகசங்கள் செய்யலாம் என்று சொல்லி சிரித்தது. விஸ்கர்ஸ் மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு பெல்லாவின் உதவியுடன் தண்ணீருக்கு அருகில் நகர்ந்தாள். பெல்லா எப்போதும் மிகவும் தைரியமானவள். ஒரு பெரிய லில்லி இலையின் மீது குதித்து வட்டமாக சுற்றி விளையாட ஆரம்பித்தாள். வாவ் என்று மகிழ்ச்சியாக கத்தினாள். விஸ்கர்ஸ் அவளை கவனமாக பின்தொடர்ந்து இலையின் மீது மெதுவாக தனது கால்களை வைத்தாள். அது மிகவும் மென்மையாக இருந்தது. இப்போது அவளுக்கு நன்றாக தைரியம் வந்துவிட்டது. பெல்லாவுடன் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாள். குளத்தின் சாகசத்தை முடித்த பிறகு பெல்லா ஒரு உயரமான மரத்தை கண்டுபிடித்தாள். அதன் கிளைகளில் ஒன்றில் ஒரு ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது. நாமும் அங்கே ஏறுவோமா என்று மகிழ்ச்சியுடன் பெல்லா குரைத்தாள். விஸ்கர்ஸ் சற்று தயங்கினாள். அப்படி உயரமாக ஏறுவது எனக்கு சிரமமாக இருக்கும் என்று அவள் கூறினாள். பெல்லா தன் வாலை அசைத்து நான் உனக்கு உதவுவேன் விஸ்கர்ஸ், நீயும் இதை நிச்சயமாக செய்ய முடியும் என்றாள். பெல்லாவின் ஊக்கத்துடன் விஸ்கர்ஸ் மரத்தில் கவனமாக ஏறினாள். அவள் ஊஞ்சலில் அமர்ந்து உறுதியாக பிடித்து கொண்டாள். இது மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று கூறினாள். பெல்லா அவளுடன் உட்கார்ந்து ஊஞ்சலை மெதுவாக தள்ளினாள். அவர்கள் மேலே மேலே உயர்ந்து சிரித்து விளையாடினார்கள். சிறிது நேரத்தில் பெல்லா ஒரு மறைக்கப்பட்ட பாதையை கண்டுபிடித்தாள். அது மென்மையான பாசி தரையால் மூடப்பட்டிருந்தது. விஸ்கர்ஸ் சற்று பயந்திருந்தாலும் பெல்லாவை நம்பினாள். சரி, நான் உன்னை பின்தொடர்கிறேன் என்று கூறினாள். அவர்கள் இருவரும் அந்த அழகான பாதையில் பயணிக்கத் தொடங்கினர். பாதை அவர்களை ஒரு ரகசிய காட்டுக்கு கொண்டு சென்றது. அங்கு மரங்கள் காற்றில் முணுமுணுத்து பேசின. இங்கு மிகவும் அமைதியாக உள்ளது என்று விஸ்கர்ஸ் மெதுவாக கூறினாள். நாம் வழி மாறி சென்று விடுவோமா என்று பயத்தோடு கேட்டாள். கவலைப்படாதே விஸ்கர்ஸ், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று பெல்லா உறுதியுடன் கூறினாள். சில நேரம் நடந்த பிறகு பெல்லா மற்றும் விஸ்கர்ஸ் தரையில் ஒரு பிரகாசமான அகார்னை கண்டுபிடித்தனர். இது மாயாஜாலம் போல் தெரிகிறது என்று பெல்லா குரைத்தாள். விஸ்கர்ஸ் அதை சுவாசித்து பார்த்து அது மிகவும் பளபளப்பாக உள்ளது, இது நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் என்று கூறினாள். அவர்கள் அந்த அகார்னை ஒரு சிறப்பு பொக்கிஷமாக தங்களுடன் எடுத்துச் சென்றனர். அந்த சமயம் ஒரு சிறிய முள்ளம்பன்றி புதரின் பின்னால் இருந்து வந்தது. வணக்கம் நண்பர்களே, நான் ஹியூகோ தி ஹெட்ஜ்ஹாக் என்று கூறியது. நீங்கள் தொலைந்து விட்டீர்களா என்று விஸ்கர்ஸ் கேட்டாள். ஹியூகோ தனது தலையை அசைத்து ஆமாம், நான் என் வீடு திரும்பும் வழியை தேடுகிறேன், எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டது. பெல்லா மற்றும் விஸ்கர்ஸ் அவளுக்கு உதவுவதாக சொல்லி மூவரும் பயணத்தை தொடர்ந்தனர். பயணத்தை தொடர்ந்தபோது அவர்கள் ஒரு செங்குத்தான மலைக்கு வந்தனர். அதில் ஹியூகோ ஏற வேண்டும். பெல்லா எளிதாக ஓடினாள். ஆனால் விஸ்கர்ஸ் கொஞ்சம் பயந்திருந்தாள். நான் இதை செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை என்று அவள் சிதைந்த குரலில் கூறினாள். பெல்லா திரும்பி நான் இங்கே இருக்கின்றேன், நீ அதை செய்ய முடியும் விஸ்கர்ஸ் என்று உறுதியாக கூறினாள். ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் விஸ்கர்ஸ் தைரியமாக ஏறி உச்சியில் சென்றபோது மிகவும் பெருமை கொண்டாள். மலையின் மறுபுறம் காட்டுப்பூக்கள் நிறைந்த ஒரு அழகான புல்வெளியை அவர்கள் கண்டுபிடித்தனர். அது அழகான மற்றும் அமைதியான இடமாக இருந்தது. ஓய்வெடுக்க மிகவும் சரியான இடம். பெல்லா, விஸ்கர்ஸ் மற்றும் ஹியூகோ மென்மையான புல்லில் படுத்து பட்டாம்பூச்சிகள் அவர்கள் அருகில் நடனமாடுவதை பார்த்தனர்.
இதுதான் நம் பயணத்தின் சிறந்த பகுதி என்று விஸ்கர்ஸ் திருப்தியுடன் கூறினாள். திடீரென்று கருப்பு மேகங்கள் வந்து மெதுவாக மழை பெய்யத் தொடங்கியது. நாம் மழையில் நனையாமல் இருக்க வேண்டும் என்று பெல்லா கூறினாள். ஹியூகோ ஒரு பெரிய மரத்தின் கீழ் வசதியான சிறிய குகையை சுட்டிக்காட்டினான். அவர்கள் அனைவரும் உள்ளே உட்கார்ந்து மழையின் இனிமையான சத்தத்தை கேட்டு கதகதப்பாக உணர்ந்தனர். மழை நிறைந்த பின்னர் வானில் ஒரு அழகிய வானவில் தோன்றியது. இதோ பார் விஸ்கர்ஸ், வானவில் மிகவும் அழகாக வண்ணமயமாக இருக்கிறது என்று பெல்லா மகிழ்ச்சியுடன் குரைத்தாள். விஸ்கர்ஸ் அதை பார்த்து மனதில் மிகவும் மகிழ்ச்சிகரமாக உணர்ந்தாள். இது மாயாஜாலம் போல இருக்கிறது என்று மெதுவாக கிசுகிசுத்தாள். வானவில் அவர்களுக்காக வழிகாட்டியாக இருந்தது. வழியில் விஸ்கர்ஸ் ஒவ்வொரு அடியிலும் தைரியமாக உணர்ந்தாள். சில நேரங்களில் நண்பர் ஒருவருடன் இருக்கும்போது பயமுள்ள விஷயங்களையும் நாம் எளிதாக கையாள முடியும் என்பதை உணர்ந்தாள். என்னுடன் எப்போதும் இருப்பதற்கு மிகவும் நன்றி பெல்லா என்று கூறினாள். பெல்லா, விஸ்கர்ஸ் மற்றும் ஹியூகோ மூவரும் பாதுகாப்பாக வீடு திரும்பினர். வீட்டிற்கு திரும்பியதும் பெல்லா மற்றும் விஸ்கர்ஸ் தங்கள் படுக்கையில் சுருண்டு அந்த நாளின் சாகசங்களை நினைத்தனர். இன்று மிகவும் அருமையான சாகசமாக இருந்தது என்று விஸ்கர்ஸ் மகிழ்ச்சியுடன் கூறினாள். பெல்லா தன் வாலை அசைத்து அருகில் இழுத்து, நாளைக்கு இன்னும் பல சாகசங்கள் இருக்கும் என்று புன்னகையுடன் சொல்லி கண்களை மூடியாள். 2 நண்பர்களும் தூக்கத்திற்கு சென்று அமைதியாக மற்றும் சந்தோஷமாக உறங்கினர். அடுத்த நாள் புதிய சாகசத்திற்கு தயாராக. கதை சொல்லும் நீதி: தைரியம் என்பது அச்சம் இல்லாமல் இருக்கச் சொல்வது இல்லை. அது உங்கள் நண்பர் உங்களுடன் இருக்கும் போது அந்த அச்சங்களை சந்தித்து எதிர்கொள்வதற்கான வலிமையை பெற்றிருப்பதுதான். ஒன்றாக இருந்தால் எதுவும் சாத்தியமே.